எல்லோருக்கும் வணக்கம் அவர்களை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தாலே மூர்த்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் தாங்க இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை சுற்றி இருக்கிற கிரிவல பாதையில் கிரிவலம் போக போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய மலை சுற்றி இருக்கிற 14 கிலோமீட்டரில் கொண்ட கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்குங்க. இந்த அஷ்டலிங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா மையமாக வச்சு தான் இந்த கிரிவல பாதை இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவல பாதை எங்கே துவங்கணும் எங்கே முடியணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்து நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டக்ட் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு வலதுபுறத்தில் இருக்கிற போதநாராயர் கோவில் கிட்ட தாங்க இருக்கும். இந்த போதநாராயரை வணங்கணுங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய ஊர்காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இவருக்கு பின்னாடி இருக்கிற இரட்டை பிள்ளையாரை நீங்கள் வணங்கிங்க. இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி வந்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பந்தல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே பந்தல் வழியாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு இது மூலஸ்தான தரிசிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரணிக்கு காவல்துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்காணிப்பில் ஈடுபடுறாங்க. இந்த பந்தல் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்காக பந்தல்லாம் போட்டு நல்லா நிர்வாகம் சிறப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு நான் இப்போ கிரிவலம் வரப்போகிறேன் அப்படின்னு ஈசனுடைய அனுமதி வாங்கிக்கிட்டு அவரை வேண்டிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கிரிவல பாதையில் இருக்கிற ஃபஸ்ட் லிங்கமான அஷ்டலிங்கத்தில் முதல் லிங்கமான இந்திரலிங்கம் வந்துட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு இடதுபுறத்தில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வரும்போதே இருக்குங்க. முதல் லிங்கம் இந்திரலிங்கம் அஷ்டலிங்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கிரிவல பாதை மேற்கொண்டு போயிட்டே இருக்கும்போது வந்து இந்த பேனர்லாம் இருக்கும். இது பார்த்துட்டு போகலாங்க. ஏன்னா அஷ்டலிங்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது வந்து முதல்ல ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து அக்னி விநாயகர் இருப்பாருங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்த குளம் இருக்குங்க. எதிர்க்கவே நம்மளுடைய 2வது லிங்கமான அக்னி லிங்கம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அக்னி தீர்த்த குளம் இருக்கும். எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா அக்னி விநாயகர் பெரிய மண்டபத்துக்குள்ளே இருப்பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வணங்கிடுங்க. இப்போ நம்ம அக்னி விநாயகரை வணங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரிவல பாதையில் இருக்கிற நம்மளுடைய அஷ்டலிங்கங்களில் 2வது லிங்கமான அக்னிலிங்கம் தான் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்குங்க. ஆமாங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்னிலிங்கம் சிவபெருமான் கோவில். நம்மளுடைய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 2வது லிங்கம் அக்னிலிங்கம் சிவபெருமான் கோவில். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம அக்னிலிங்க சிவபெருமானை வணங்கிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் எல்லை காளியம்மன் கோவில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 எலுமிச்சை வாங்கி தானே சுற்றி ஒன்று உடைப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் கையில் துணியை வச்சுப்பாங்க. இந்த காளியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நீக்கிற அம்மன் அப்படின்னு நம்பப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்குங்க. நம்ம எப்படி 2வது அக்னிலிங்கம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோவில் பெரிய மண்டபத்துக்குள்ளே இருக்கும். அதுபோல் 3வது லிங்கம் நோக்கி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு குளம் வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம தீர்த்த குளம் இருக்குங்க. அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோவில் இருக்குது. அதை நம்ம இப்போ வழிபட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வழிபடுற வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கிற முருகர் கோவில் 3வது லிங்கத்துக்கு முன்னாடி இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வழிபடுத்து போயிட்டுருக்கோம். அப்படியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3வது லிங்கம் வந்துடுச்சுங்க, யமலிங்கம்ங்க. நம்மளுடைய அஷ்டலிங்கங்களில் கிரிவல பாதையில் இருக்கிற 3வது லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யமலிங்கம். இந்த சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டதாக சொல்கிறாங்கங்க. கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 3வது லிங்கம் யமலிங்கம். இப்போ நம்ம யமலிங்கங்களை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் கோவில் இருக்குங்க. இவரை நீங்கள் பார்த்துருங்க. இந்த துர்வாச முனிவர் கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டு மலை அம்புகுறி இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் மலையை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுடைய காட்சி தருவாருங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்கள். இங்கேருந்து அந்த மலையை பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் நந்தி பகவானுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையில் இயற்கையாக அமைப்பட்டிருக்குங்க. இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா சிவனாக தான் கருதுவாங்க. இந்த நந்தி உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒரு பெரிய முகம் காட்சி அளிக்குது பாருங்கள், நந்தி பகவானுடைய முகம். இது வந்து பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. நீங்கள் கிரிவலம் பண்ணிங்கன்னா மறக்காமல் பாருங்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் வனவிலங்குகள்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு கூட்டங்கள் இருக்குங்க பாருங்கள். இந்த குரங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரங்கு மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் மான்கள்லாம் கூட இருக்குது. நீங்கள் கிரிவலம் போகும்போது வலதுபுறத்தில் பாருங்கள், இந்த மலையை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலி இருக்கும். இந்த வேலியோரத்தில் இந்த குரங்கு, மான், மயில் இதெல்லாம் இருக்குங்க. இந்த வனவிலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு கொடுக்காதீங்க. அப்படி மீறி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலித்தீன் பை, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வீசாதீங்க. வெறும் உணவு மட்டும் வீசுங்க. அதுவே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்கள் வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிருதிலிங்கங்க. நம்மளுடைய இந்த அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 4வது லிங்கமாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நிருதிலிங்கம். நம்ம நிருதிலிங்கம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 4வது லிங்கம் நிருதிலிங்கம்.
அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிருதலிங்கம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் கோவில் இருக்குங்க. இது நிருதலிங்கம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. இதுக்கு ஏன் திருநேர் அண்ணாமலையார் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து நேர் எதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு சரிபாதி மலைக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவில் இருக்குங்க. கிரிவல பாதையில் சரிபாதையில் அமைஞ்சிருக்கிறதுனால இது திருநேர் அண்ணாமலையாருங்க. அடுத்ததான் நம்மளுடைய கிரிவலப்பாதையில் இருக்கிற வர்ணலிங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது லிங்கமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்த கிரிவலப்பாதையில் இருக்க அஷ்டலிங்கங்களில் 5வது லிங்கம் வர்ணலிங்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர்ணலிங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா 5வது லிங்கம். நம்ம 5வது லிங்கமான வர்ணலிங்கம் கடந்து போய்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்மளுடைய அஷ்டலிங்கங்களில் 6வது லிங்கமான வாயுலிங்கம் தான் இப்போ நம்ம தரிசிக்கிட்டு இருக்கோம். இந்த 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6வது லிங்கமான வாயுலிங்கம் தான் இப்போ நம்ம தரிசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படின்றதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது பாருங்கள். அதுவும் சுற்றி இருக்கிற வெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாயுலிங்கம் தாண்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட்டப் இருக்க பாருங்கள். நம்ம ஐ லவ் திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைக்கு முன்னாடி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக நம்ம போகும்போது இங்கே ஒரு மரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பௌர்ணமி எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறத்தில் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ கிரிவலம் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது நம்மளுடைய 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 7வது லிங்கமான குபேரலிங்கம் நம்ம ரீச் ஆகிட்டுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதியம் துவங்கினா இந்த கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகிடுச்சுங்க. நம்ம குபேரலிங்கம்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்குங்க. குபேரலிங்கம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இப்போ நீங்கள் வரிசையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில். இங்கே ஒரு இடுக்குள்ளே புகுந்து தவிர்த்து வெளியே வரா போல் இருக்குங்க. அப்படி வர்றதுனால உடலில் இருக்கிற வலிகள் இதெல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த புகுந்து வெளியே வரும்போது விநாயகர் இருக்க மாட்டார், பக்கத்தில் தான் விநாயகர் இருப்பாருங்க. அப்புறம் நம்ம கிரிவல பாதையில் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதையில் இருக்கிற கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய அஷ்டலிங்கங்களில் கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம். இப்போ நம்ம கிரிவலம் நிறைவு செய்ய போகிறோங்க. ஆமாங்க, நம்ம கோவில்கிட்டே இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம பூதநாராயண பெருமாள் கோவில்கிட்ட தாங்க நிற்கிறோம். இவரை வணங்கி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் துவங்கினாங்க. இப்போ நம்ம திருப்பி சுற்றி வந்துட்டோம். கிரிவலம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றதுக்கு வந்து இவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இப்போ நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட போக போகிறோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்கள் வழிபட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.